மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 29 அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கதிர் அங்கே வர அந்த அதிகாரிங்களை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அதிகாரிங்க நேராக நீங்கள் பாருங்கள், நீங்கள் வரம்பு மீறி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன். நீங்கள் விருப்பமே இல்லாத 2 பேரை பிரித்து வைக்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை தடுக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த மகளிர் ஆணையத்துலேருந்து வந்தவங்க நேராக அந்த ரகுரம்மை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் தான் 2 பேரை பிரித்து வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நீங்கள் சட்டத்தை எதிர்த்து பண்ணுறீங்க, அதனால உங்களை நாங்கள் கைது பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. புவனேஸ்வரி கேட்குறாங்க, ஏ மாயா, நீ தான் கேஸ் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவங்க 2 பேரையும் பிரிக்காதீங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி தெரியல, அதனால தான் நான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, மாயா, நீ தேவையில்லாத வேலையை பண்ணுற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் என் தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, மாயா, தப்பான முடிவெடுக்காத, இதனால அண்ணன் ரொம்ப கோவப்படுவார் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, தனாவையும் கதிரையும் பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்புறம் இவங்க சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏ மாயா, தேவையில்லாம ஏன்டி இப்படி பண்ற? என்ன ரகுராம், இதெல்லாம் ஊத்துட்டமா? நாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறோம், நீ தடுக்கிற மாதிரி தடு அப்படின்னு அவகிட்ட நீ சொன்னி அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, ஏய், இப்போ எதுக்கு நீ இப்படி தேவையில்லாமல் பண்ணுற? என் பொண்ணோட நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி பண்ணுறேன். ஏன் முடிவை எதிர்க்கிறதுக்கும் உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இங்கே பாருங்க, தனாவுக்கும் கதிருக்கும் இதில் முழு விருப்பம் இருக்குது. அவங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். நீ தேவையில்லாமல் எதுக்கு இவங்களை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு. அப்போ மாயா நேரா அவங்கள பார்த்து, இங்கே பாருங்க, இதுல தனாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, நீங்க வேணும்னா தனாட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்ப அவங்க நேரா தனா கிட்ட, இங்க பாருமா, உன் விருப்பத்தை மீறி தானமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்க. அப்ப தனா அமைதியா இருக்காங்க. அப்ப மாயா சொல்றாங்க, பாத்தீங்களா, அவளே அமைதியா இருக்கா, அப்ப அவளுக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கதிரை பார்த்து, இங்க பாருங்க, உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனா சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் நான் சரின்னு சொன்னேன், மற்றபடி எனக்கு தனாவை விட்டு பிரியணும் அப்படின்னு விருப்பமே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க, பாத்தீங்களா, அவங்களே இப்படி சொல்றாங்க, இதுலேருந்து என்ன தெரியுது, 2 பேருக்குமே இதுல விருப்பமே இல்லை, விருப்பமே இல்லாத 2 பேரை பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து கூடியிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய சட்டவிரோத செயல் தெரியுமா? இதனால உங்க எல்லாருமே கூண்டோடு கைது பண்ற மாதிரி வரும் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப புவனேஸ்வரி நேரா, என்ன ரகுராம், உன் பொண்ணு என்ன இப்படி மாத்தி பேசுறா அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா தனா கிட்ட கேட்க போக, அப்ப டக்குன்னு மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க, இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பொண்ணை ரொம்ப கம்பல் பண்ணீங்கன்னா உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த தலைவர்கள் நேரா அதிகாரிகளை பார்த்து, இங்க பாருங்க, இவங்க 2 பேரோட சம்மதத்தோட தான் நாங்க இப்படி பண்ணோம், ஆனா நீங்க வந்ததோட இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல, சரி நாங்க இப்போதைக்கு இதை தடுத்து வைக்கிறோம் அப்படின்னு. அப்ப மகளிர் ஆணையத்துல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இதை நீங்க மறுபடியும் கண்டினியூவா தொடர்ந்து முயற்சி பண்ணீங்கன்னா உங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவையும் கதிரையும் பார்த்து, இங்க பாருங்க, உங்க 2 பேரையும் இனிமே யாராவது மிரட்டுனா எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப புவனேஸ்வரி நேரா ரகுராம பார்த்து, ரகுராம், நல்லா திட்டம் போட்டு உன் பொண்ணோட வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்க போல, கொலைக்காரன் கதிர் கூட உன் பொண்ணை வாழ வைக்க போற அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு, சட்டப்படி நான் தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நேரா தனாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. இதை பார்த்ததோட நம்ம கதிருக்கு ரொம்ப கவலை. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி, மகாலிங்க, பசுபதி 3 பேருமே தனியா போய் நிக்கிறாங்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, சே, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது நடக்கலையே அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாயா கடைசி நேரத்துல இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு, அதே மாதிரி பண்ணிட்டா பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இவளை கடத்தி கொண்டு போய் தான் வச்சிருந்தேன், கடைசி நேரத்துல இப்படி தப்பிச்சானே தெரியலையே அப்படின்னு. அப்ப நம்ம
பசுபதி சொல்றாரு, கண்டிப்பா இதுக்கு காரணம் அந்த போலீஸா தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, ஒருவேளை அந்த ரவுடிங்க உண்மையை சொல்லியிருந்தா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா புவனேஸ்வரி, நம்ம பேரை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனுங்க நம்ம பேரை சொல்ல மாட்டானுங்க, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, இந்த மாயை மட்டும் வராம இருந்திருந்தா இன்னொரு தனாவையும் கதிரையும் பிரிச்சு விட்டுருக்கலாம், தேவையில்லாம இவ இடையில வந்துட்டு இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு. அப்ப நம்ம பசுபதி கேக்குறாரு, கார்த்தி வேற வீட்டுல இருக்கான், கண்டிப்பா அவன் கேட்க போறான், என்ன சொல்ல போறோமோ தெரியல, இதனால அவன் ஏதோ கோவப்பட்டு வேற ஏதாவது முடிவெடுத்தா நம்ம என்ன பண்றது, அவன் உயிரோடு இருக்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, ஒருவேளை அவன் தனாவை பார்க்க வரேன் அப்படின்னு நைட்டில் தனாவை பார்க்க வந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிரும், நம்ம எப்படி கார்த்தியை கண்ட்ரோல் பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் கார்த்திகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு. அதே நேரம் கதிர் அவங்க 3 பேரையும் பார்த்துட்டு, கண்டிப்பா 3 பேரும் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம கதிர் நேரா புவனேஸ்வரி கிட்ட வந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி திரும்பி பார்த்து, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க, 3 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்றீங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது, அது என்ன பிளான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டிப்பா வெளிவரும், அன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, ஏய் கதிர், தனா கிட்டேருந்து இந்நேரம் உன்னை பிரிச்சிருக்கணும், அந்த மாயா இடையில வந்துட்டு இப்படி பண்ணிட்டா, அவ மட்டும் வராம இருந்திருந்தா இந்நேரம் உன்னை அந்த தனா கிட்டேருந்து பிரிச்சு உன்னை துரத்தி அடிச்சிருப்பேன் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் நடக்கலையே, நீங்க என்னதான் வந்துட்டு உங்க திட்டம் செல்லுபடியாகும் அப்படின்னு பண்ணாலும் அப்படின்னு என்ன முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு. இது கேட்டதோட மாயா முறைக்கிறாங்க. நான் மாயா நேரா இது வந்துட்டு பார்த்துட்டு நேரா புவனேஸ்வரி கிட்ட, என்ன என் பெரியம்மா கிட்ட போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சவால் வீட்டு வந்ததா கேள்விப்பட்டேன், இது மாதிரி கதிரையும் தனாவையும் பிரிச்ச பிறகு பார்க்க வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன், என்ன அதான் நடக்கலையே, போயிட்டு ஜானகி அம்மாவை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி கோவப்படுறாங்க, ஏ மாயா தேவையில்லாம பேசாத அப்படின்னு. மாயா சொல்றாங்க, யாரு நான் தேவையில்லாம பேசுறேன்னா, ஒரு கூட்டு குடும்பத்தோட அர்த்தம் என்ன, உறவுகளோட அர்த்தம் என்னன்னு தெரியாத நீயா இப்படி பேசுற, ஜெயிலுக்கு போயிட்டு எப்படி பெரியம்மாவை மிரட்டுன, இங்க பாரு மரியாதையா நீ இதே தோத்து போன மூஞ்சோட பெரியம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா மாயாவை பார்த்து, ஏய் மாயா, இப்ப வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா 2 பேரையும் நான் பிரிச்சு விடாம இருக்க மாட்டேன் அப்படின்னு. அப்ப மாயா நேரா புவனேஸ்வரியை பார்த்து, இப்பதான் நீங்க கார்த்தியை பறி கொடுத்தீங்க, ஆனா பறி கொடுத்ததுக்கான ஒரு வருத்தம் கூட உங்க முகத்திலேயே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு மாயா, என் கார்த்தியை கொன்னதுனால நாங்க துவண்டு ஓரத்துல உட்காந்துருப்போம் நினைச்சியா, வாய்ப்பே கிடையாது, உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இதனால நான் கார்த்தியை இழந்துட்டேன், கார்த்தியை இழந்தது ஒரு வகையில நல்லது, அதனாலதான் உன் குடும்பத்தை நிம்மதி இல்லாம வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, ஏதோ ஒரு விஷயத்துல நீ ஜெயிச்சதுனால இப்படி பேசாத அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாரு மாயா, என் புள்ள கார்த்தியை கொன்னதுக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட கதிர் நேரா மாயாவை பார்த்து, மாயா பாத்தியா, இப்பதான் அவங்க வந்துட்டு கார்த்தியை பறி கொடுத்துருக்காங்க, கார்த்தி இறந்தது தெரிஞ்சு 4 நாள் தான் ஆகும், ஆனா அதை பத்தி அவங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லையே, எனக்கு என்னமோ இவங்க மேல சந்தேகமா இருக்கு, ஒருவேளை இவங்க ஏதாவது திட்டம் போட்டிருப்பாங்களோ, அதுல நம்ம சிக்கிட்டு ஒன்னும் புரியாம இருக்கோமோ அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் கதிர், அன்னைக்கு நானும் பெரியம்மாவும் தான் சேர்ந்து அந்த கார்த்தியை கொண்டு போய் புதைச்சோம், அந்த இடத்துல உன் பரிசு இருக்கிறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது, ஆனா அந்த இடத்துல உன் பரிசு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, அப்ப இவங்களை ஃபாலோ பண்ணா நமக்கு ஏதாவது தெரிய வரும் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம கதிரும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் 3 பேருமே சேர்ந்து அந்த பண்ணை வீட்டுக்கு போறாங்க. அப்ப மாயாவும் நம்ம கதிரும் ஃபாலோ பண்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இவங்க எதுக்கு அடிக்கடி இந்த பண்ணை வீட்டுக்கு வராங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் மாயா எனக்கும் தெரியல, அந்த மகாலிங்கமும் எப்ப பார்த்தாலும் இந்த புவனேஸ்வரியோட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கான், எனக்கு என்னமோ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு. அதே நேரம் பார்த்து வீட்டுக்கு சாப்பாடு வருது. சாப்பாடு 4 பொட்டலம். அப்ப அந்த தோப்புக்காரர்கிட்ட, நீங்க எதுக்கு 4 பொட்டணமா கொண்டுட்டு போறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, இல்ல அங்க 4 தான் கொண்டுட்டு வர சொன்னாங்க, அதான் கொண்டுட்டு போறோம் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கதிருக்கு டவுட்டு, ஏமாயா போயிருக்கிறது 3 பேரு, இதுக்கு 4 பேருக்கு சாப்பாடு போகுது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதான் எனக்கு தெரியல கதிர் அப்படின்னு. அதுக்கப்புறமா மாயா சொல்றாங்க, சரி வா போகலாம், இங்க ரொம்ப நேரம் என்ன நம்மள சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதோட இன்னொரு பக்கம் அந்த புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட போயிட்டு, கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, என்னத்த அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டீங்களா,
நீங்க சொல்றது கேட்கறதுக்காக தான் நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்தி சாரிடா, நடந்தது அங்க ஒண்ணு வேற. அந்த மாயா இருக்கல கடைசி நேரத்துல வந்து அந்த கதிரையும் தனவையும் பிரிக்க விடியாதபடி பண்ணிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. கார்த்தி கோவமாகி, என்னத்த உங்ககிட்ட ஒரு வேலை ஒப்படைச்சாலும் ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா? அந்த மாயாவை எப்படியாவது ஏதாவது பண்ண வேண்டியது தானே வர விடியாதபடி அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருப்பா, அதையும் உன் அத்தை முயற்சி பண்ணாதா, ஆனா அதுல இருந்தும் மாயா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, அந்த மாயா உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் நமக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, கோவப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாத. இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுமையா முடிவு பண்ணலாம். நீ அமைதியா இரு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரியத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருடா கார்த்தி, நீ இருக்கிறது யாருக்கும் தெரியாது, அதனால கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ அப்படின்னு. இது கேட்ட கார்த்தியும் சரியப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா 3 பேரும் சேர்ந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்துட்டு நம்ம ரகுராம் நேரா தனா கிட்ட, தனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஏமா அப்படி சொன்ன, உனக்கு தான் அந்த கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை இல்ல, அப்புறம் ஏமா அப்படி சொன்ன அப்படின்னு. அதுக்கு நம்ம தனா சொல்றாங்க, அப்பா நான் மட்டும் அப்படி சொல்லியிருந்தா உங்களை கைது பண்ணியிருந்தா என்னப்பா பண்றது, அதனால தான்ப்பா நான் அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, சரி விடுமா, உனக்கும் அந்த கதிருக்கும் சட்டப்படி நான் விவாகரத்தை வாங்கி கொடுத்து உன்னை நிம்மதியா வாழ வைக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சரிப்பா, உங்க பேச்சு நான் என்னைக்கும் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. மாயாவும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு, என்னாச்சுன்னா அந்த தனாவையும் கதிரையும் பிரிச்சாச்சுல்ல, இப்ப எதுக்கு இந்த கதிர் இங்க வரான் அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, ஏ பத்மா, நீ நினைச்ச மாதிரி எல்லாம் அங்க நடக்கல அப்படின்னு. அப்ப பத்மா கேக்குறாங்க, ஏன்னா என்னாச்சு அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு பத்மா, அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, கடைசி நேரத்துல மாயா வந்து தடுத்துட்டா அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பத்மா. என்ன மாயா தடுத்துட்டாளா, அவ எதுக்கு தடுத்தா அப்படின்னு. அதுக்கு சிவா சொல்றாரு, மாயா மட்டும்தான் இந்த வீட்டோட நல்லதுக்காக போராடுறவ அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, என்ன அந்த கொலகாரன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறது தான் நல்லதா அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, இங்க பாரு, நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மாயா மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் தோணுது, கதிர் மேலேயும் எந்த தப்பும் இல்லை. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து தோணிக்கிட்டு இருக்கு. வேற யாரோ ஒருத்தவங்க நம்ம குடும்பத்தை இந்த சூழ்ச்சி வலையில சிக்கிறதுக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏ பார்வதி, நீ ஏதாவது பண்றியா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க, அன்னைக்கு நான் அந்த காரியத்தை பண்ண பிறகு நான் எதுவுமே முடிவு பண்ணலைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சிவா சொல்றாரு, இங்க பாரு, நீ ஏதாவது அந்த மகாலிங்கத்து கூட சேர்ந்து பண்ண அப்படின்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் இந்த வீட்லயே இருக்க முடியாது அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, என்னங்க, உங்களை மீறி நான் எதுவுமே பண்ணலைங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவாவும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப பார்வதி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்புறமா நம்ம மாயா வந்துட்டு நேரா வீட்டுக்கு வந்ததோட நேரா தனாவை போய் பாக்குறாங்க. தனாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பண்ண வீட்டுக்கு தேவையில்லாம நிறைய பார்சல்லாம் போகுது அப்படிங்கிறது நம்ம மாயாவுக்கு தெரிய வருது. அப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த பண்ண வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு பார்சல்லாம் போகணும் அப்படின்னு மாயாவுக்கு டவுட்டு. மாயா நேர கதிர்கிட்ட, கதிர், இப்பதான் என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, இது மாதிரி அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக நான் அவகிட்ட சொல்லிவிட்டேன், அவ பண்ணை வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கா, நிறைய பார்சல்லாம் போகுதாம், சாப்பாடு பார்சல்லாம் போகுதாம், யாருமே இல்லாத வீட்டுக்கு எதுக்கு அது அடிக்கடி போகணும், எனக்கு என்னமோ அந்த வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தோணுது கதிர் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஒருவேளை இருக்கலாம் மாயா, சரி நம்ம போயிட்டு பாப்போமா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பகல்ல போனா மாட்டிப்போம், நம்ம நைட்டு போல போகலாம் அப்படின்ட்டு 2 பேருமே நைட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மாயா நேரா கதிர் தனா கிட்ட போயிட்டு, தனா, நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்ததுக்கு என் மேல கோவமா அப்படின்னு. அப்ப தனா நேரா மாயாவை கட்டி பிடிச்சி, மாயா, நீ மட்டும் அப்படி முடிவு பண்ணாம இருந்திருந்தியன்னா நான் அப்பாவை கண்டிப்பா எதிர்த்திருப்பேன், அப்பா என்ன கண்டிப்பா தப்பா நினைச்சிருப்பாரு, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி மாயா, எனக்கு கதிர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் ஆசை, என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி பெரியம்மா கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு. அப்பதானா சொல்றாங்க, நீ சொல்லு மாயா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவும் சரி நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, இனிமே யார் நினைச்சாலும் உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாயா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனிமே நீ தான் கதிரை புரிஞ்சு நடந்து ஏத்துக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா சொல்றாங்க, கதிர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்,
கடவுளா பார்த்து எனக்கு ஒரு 2வது வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. நான் கதிர்கிட்ட கண்டிப்பா என் காதலை சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மாயாவும் கதிரும் நைட்டு போல நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு பக்கம் போறாங்க. அப்ப மாயாவும் கதிரும் போயிட்டு கதவை திறக்கறாங்க. இன்னொரு பக்கம் கதிர் வழக்கம் போல எதையோ குடிச்சிட்டு போதையில கிடக்குறாரு. நம்ம மாயாவும் கதிரும் நேரா அந்த பண்ணை வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்கறாங்க. அப்ப நம்ம கதிர் ரூம்ல இருக்கிறவரு என்ன இது ஒரே சத்தமா இருக்கு வெளியில அப்படின்ட்டு வெளியில எட்டி பாக்குறாரு. பார்த்தா மாயாவும் கதிரும் வராங்க. இதை பார்த்ததோட நம்ம கார்த்திகே செம்ம ஷாக்கு. ஐயோ என்ன இது இவங்க 2 பேரும் இங்க வராங்க. நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா மொத்த பிளானுமே சொதப்பிருமே. அப்ப 2 பேரும் சந்தேகத்தோட தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப நான் உயிரோட இருக்கிற விஷயம் இவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தை தூண்டி இருக்கு. அதனாலதான் அவங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு கார்த்தி நினைக்கிறாரு. கார்த்தி நேரா புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. அதே நேரத்துல மாயா நேரா கதிர்கிட்ட இங்க பாரு கதிர், மாடியில போய் பாரு அப்படின்னு சொல்ல கதிர் மாடிக்கு போறாரு. மாயா கீழே வந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் நேரா அவரோட ரூமுக்கு போயிட்டு புவனேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. புவனேஸ்வரி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, அத்தை அந்த கதிரும் மாயாவும் என்னை தேடி பண்ண வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட இங்க பாரு, காரணம் முன்னிட்டும் அதுகளோட கண்ணில் மட்டும் பற்றாத. அப்படி அதுகளோட கண்ணில் பட்டுனீன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல, மொத்த பிளான சொதப்பிடும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அத்தை நான் ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லத்த அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரித்த அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளியிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கதிர் வந்துட்டு நேராக மாடிக்கு வராரு. மாடிக்கு வந்துட்டு எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. அப்போ அந்த இடத்துல நிறைய பொருள் எல்லாம் கிடக்கிறத கதிர் பார்க்குறாரு. பார்த்துட்டு மாயான்னு கூப்பிடுறாங்க. மாயா இங்கே வராங்க. மாயா வந்ததோட நம்ம கதிர் சொல்கிறாரு, பாத்தியா இங்கே என்ன கிடக்குதுன்னு. இங்கே யாருமே இல்லை, ஆனால் அந்த கார்த்தியோட ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் நிறைய யூஸ் பண்ணியிருக்கான், அதெல்லாம் நிறைய கிடக்கு. இதெல்லாம் என்ன இது, கண்டிப்பாக இவன் வந்துட்டு ஏதோ ஒரு கண்டிப்பா இங்க வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, ஒருவேளை கார்த்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்ல அப்ப மாயா சொல்றாங்க, என்ன கதிர் சொல்ற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா எனக்கு என்னமோ இங்க கார்த்தி தான் இருப்பானோன்னு தோணுது அப்படின்னு கதிர் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்ப நம்ம வந்திருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. அப்ப மாயா வந்துட்டு ஒரு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்ததோட அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து கதிர்கிட்ட கொடுத்து, கதிர் இதைத்தான் அந்த கார்த்தி கடைசியாக யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ கார்த்தி உயிரோடு இருக்கிறது உண்மைதான். அப்போ அந்த இடத்துல வேறு யாரையோ புதைச்சிவிட்டு ஒன்றை மாட்டி வரதுக்காக பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நீயும் தனவும் பிரிய முடியும், மறுபடியும் அந்த கார்த்தி நினச்ச மாதிரி தனம் அடைய முடியும். அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட மாயா சொல்றாங்க, ஆமா கண்டிப்பா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. கதிர் சொல்றாரு, அவனை விடக்கூடாது, இப்படி செத்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.